தக்காளி தொக்கு என்பது தென்னிந்திய சமையலில் மிகவும் புகழ்பெற்ற, நாவில் எச்சில் ஊற வைக்கும் ஒரு சுவையான உணவாகும். நன்கு பழுத்த தக்காளிகளின் புளிப்பும், மிளகாய் தூளின் காரமும் ஒன்று சேர்ந்து உருவாகும் இந்த தொக்கு, உணவின் சுவையை தனித்துவமாக உயர்த்தக்கூடியது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி மற்றும் தயிர் சாதம் வரை அனைத்து உணவுகளுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த பக்கவாட்டு உணவாக அமைகிறது. மேலும் சமையல் எண்ணெய் மற்றும் மசாலா பொருட்களை பயன்படுத்தி முறையாக செயல்படுத்துவதால் இதனை பல நாள் கெட்டுப்போகாமல் வைத்து பயன்படுத்த முடியும் என்பதால் பயணங்களின் போதும் தாராளமாக எடுத்துச் செல்லலாம். சுவையான மற்றும் காரசாரமான தக்காளி தொக்கு செய்முறைக்கு தேவையான பொருட்களும் அதன் செய்முறை விளக்கங்களையும் கீழே பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அதை ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா காய விடணும். எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். வெட்டி வச்ச தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்க்கணும். ஒன்று ஒன்றா கலந்து விடணும். ஃபஸ்ட்டு கடுகு வெடித்ததும் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. அது ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸ்லோவாக வச்சு வதக்கணும். கலர் மாறுற வரைக்கும் மெதுவாக அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. வதங்கி முடிஞ்சதும் நம்ம வெட்டி வச்ச தக்காளியை அதில் போடணுங்க. தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். இந்த நேரத்தில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். எண்ணெய் ஊற்றிருக்கிறதுலே வதங்கிடும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சு அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னாவே போதும், நல்லா வதங்கிருங்க. அதுக்கு வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும். ஏன்னா உப்பு சேர்த்தா தான் அந்த தக்காளி, வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கும். அதுக்காக இப்போவே நம்ம உப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். இடையில நம்ம ஓப்பன் பண்ணி அதை கிளறி விடணும். ஏன்னா வதங்கியிருக்கா என்னான்னு தெரியும். இப்போ பாருங்கள், இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கு. நல்லா வதங்கணும். தக்காளி எண்ணெயில் வதங்கினா தான் அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் தக்காளி தொக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தக்காளி தொக்கு செய்கிறது ஈஸியான வேலை. அதுவும் போல் எல்லா சாப்பாட்டுக்குமே நம்ம போட்டுக்கலாம், கெட்டு போகாது. அதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு நம்ம தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தேவையான அளவு மசாலா சேர்க்கணும். நல்லா ஆயிலில் வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதாவது காரம், புளிப்பு, உவர்ப்பு அது எல்லாமே சேர்க்கும்போது செம்மையாக இருக்கும். நான் போடுறது என்ன அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் அதுதான் எப்பயுமே போடுவேன். அதாவது என்னென்னா நம்ம எல்லாத்துக்குமே குழம்பு போடுறதவே போடுறோம். இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். காரசாரமாக சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணும்போது மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் காரத்துக்காக கொஞ்சம் தனி மிளகாத்தூள், அடுத்து கலருக்காக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைக்கணும். கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். வாயில் எச்சி ஊறுதா? எனக்கு ஊறுதுங்க. இது எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்டுக்கு, என் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும்.